மூணு நம்பரை ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஆனா நான் சொல்றவங்க எழுந்து புக்க பார்க்காம அந்த நம்பர்ஸ் எனக்கு திருப்பி சொல்லணும். ரெடி ரெடி ஃபோர்த் சம் பாருங்க. -2. சோ ஒரு நம்பரை இப்படி தான் பார்க்க போறோம். மூணு டிஜிட் ஆனாலும் எப்படி பார்க்க போறோம்? ஃபுல் நம்பரா பார்க்க போறோம். ரெடி 77 பாருங்க. சொல்லுங்க. 6 - 5 கரெக்ட்டா? எல்லோ கலர் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். காலையில என்ன சாப்பிட்ட? காலையில என்ன சாப்பிட்ட? தோசையா? 8 சம்ல இப்ப என்ன பார்த்த? முக்க பாரு. இப்ப சொல்ல என்ன பார்த்த? 15 இப்படியே கொட்டிடுறது இல்ல. அத எங்க கொண்டு போகணும்? ரெடியா? கேள்வி நீங்க எப்படிங்க? 9 சம் போன வருஷம் குவார்டர்லில என்ன மார்க் எடுத்தீங்க? ஞாபகம் இல்ல. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. 9th சம் என்ன பாத்தீங்க? அதான் இருக்கு இல்ல. அப்போ யாரும் கண்ணுல இருந்து நம்பரை மூளையில ஸ்டோர் பண்ணல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒருத்தர் வந்தாருன்னா அவர் எப்படி பார்க்கணும்னு சொல்லிருக்கேன். ஹெட் டு டோ பார்க்கணும். நான் காலையில பார்த்தத சாயந்தரம் அம்மா கேட்கும் போது எப்படி சொல்லுவீங்க? அப்போ மறந்து போயிடும்ல. அப்ப நீங்க எதையுமே எங்க கொண்டு போறது இல்ல, மைண்ட் கொண்டு போறது இல்ல. நீங்க எல்லாம் மைண்ட் கேம விளையாட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஸ்க்ரால் ஷார்ட்ஸ் வெத்தல போடுற மாதிரி ஷார்ட்ஸ போட்டு 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 மூளையில ஸ்டோரேஜே இல்ல. முதல்ல ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுங்க. எதுவுமே தப்பு கிடையாது. இத நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. மூளைக்கு கடத்துங்க நம்பரை. யாருக்கு கடத்தணும்? மூளைக்கு கடத்தணும். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போட்டோகிராஃபிக் மெமரி ஒரு நம்பரை மூளையில ஸ்டோர் பண்ற அளவுக்கு பாரு. ஒரு நம்பரை எப்படி பார்க்கணும்? ஸ்டோர் பண்ற அளவுக்கு பாரு. ரெடியா? இப்ப பாருங்க சம. என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்களா? 16th சம் பாருங்க. பாருங்க. திரும்பி பாருங்க. 9th உங்களோட ஹையஸ்ட் மார்க் என்ன? பரவாயில்ல, ஏதோ ஒரு ஹையஸ்ட் மார்க். நான் எடுத்ததுல 98 தான் நிறைய மார்க். அப்படி ஞாபகம் இல்ல. பரவாயில்ல. இப்ப நீங்க 9th சம் பாத்தீங்களா? நான் 9th சம் சொன்னேன். இப்போ என்ன சம் சொன்னேன்? 80 நான் சொன்னேன். ஓகே, அடுத்த ரெடி ஆகுங்க. ரெடி? மறுபடியும் நம்பர்ஸ பார்த்துட்டே இருங்க. தமிழ்ல, சயின்ஸ்ல, சோசியல் சயின்ஸ்ல ஞாபகம் இல்ல. ஒரு மாசம் ஞாபகம் இல்லையா? சரி பரவாயில்ல. 13th சம் சொல்லுங்க. 7.52 கிளாக் பண்ணுங்க. இப்போ எப்படி ஸ்டோர் பண்றது கத்துக்கிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியம். லைஃப்ல எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ மூளைக்கு ஒரு விஷயத்தை கடத்த கத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? உங்களால மூளையில ஒரு நம்பரை கடத்த முடியல. நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவனை பார்த்து சிரிக்கலாமா, இவனை பார்த்து சிரிக்கலாமா, நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. மூளைக்கு ஒரு விஷயத்தை கடத்துங்க, சரியா கடத்துங்க. அது உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட ஞாபகம் இருக்கும். இப்போ பாட்டிமா ஒரு ஸ்டோரி சொன்னாங்கல்ல காலையில, அது அவங்க சின்ன பிள்ளைல என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்காது? பெரிய அளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. எப்பவுமே ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ஷன் நிறைய உங்க மூளைக்குள்ள இல்லைன்னா சூப்பரா ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஒரு நிமிஷம் பார்த்த ஒரு 3 நம்பர் உங்களால ஸ்டோர் பண்ண முடியலன்னா காலையில பாக்கியார் எடுத்தது எப்படி உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா ஸ்டோரேஜ்ல இருக்கும்? இருக்குமா?
இந்த டெபாசிட்டிங் எக்சர்சைஸ்னா என்ன பண்ண போறீங்க? போட்டோகிராஃபிக் மெமரி. என்னது? ஒரு விஷயத்தை படம் பிடிச்ச மாதிரி மூளைக்குள்ள செலுத்துறது. புரிஞ்சுதா? ஒரு நம்பரை திருப்பி திருப்பி பாருங்க, ஒரு பர்சனை திருப்பி திருப்பி பாருங்க, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அசை போடுங்க, திருப்பி திருப்பி அந்த லெசனை படிங்க. உங்களுக்கே அந்த மெமரி தானா வளரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீட் எக்ஸாமே ஒண்ணுமே இல்லை. இந்த பழக்கம் இப்ப ரொம்ப குறைஞ்சதுனாலதான் திணறோம், ரொம்ப ரொம்ப திணறோம். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க போட்டோகிராஃபிக் மெமரிய இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. வராத சப்ஜெக்ட் ஈஸியா வரும். மறுபடியும் பார்க்கலாமா? ட்ரையல் பண்ணலாமா? ரெடி? இல்ல, அடுத்த பேஜ் திருப்புங்க. 4 நிமிஷத்துக்கு மூவ் ஆக போறோம். ரெடி? ரெடி? எஸ். சே எஸ். எஸ். இப்போ தமிழ் லாஸ்ட்ல என்ன படிக்கிறீங்க? எல்லாரும் கேளுங்க, பாருங்க. நான் யார வேணாலும் திருப்பி போய் கேட்பேன். 7 சம்மர் பாத்தீங்களா? போன வாட்டி இருக்கிறதுலயே உங்களுக்கு பிடிச்ச டீச்சரோட பேர் சொல்லுங்க. ஏன்? எக்ஸலென்ட். 7 சம்மர் சொல்லுங்க. இப்போ 7 3 -2 1 அதானா? புரிஞ்சுச்சா? நீங்க யாருமே டெபாசிட் பண்ண மாட்டீங்க. விஷயத்தை டெபாசிட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு மார்க்ஸ் தகராம உங்க கைக்கு கிடைக்கும். இதுவே ஞாபகம் இல்லைன்னா A+B மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? இருக்காதுல்ல? சின்ன விஷயம் தானே இது. ரெடி? தம்பி ரொம்ப பேசுறேன். அவனுக்கு மட்டும் இல்ல, இப்ப நான் யார வேணாலும் கேட்பேன். ரெடி? திருப்பி திருப்பி பாருங்க. A+B போடு. அதோட ஃபுல் ஃபார்முலா சொல்லு. A+B ஃபுல் ஃபார்முலா கரெக்ட்டா? கரெக்ட்டா? தப்புடா. அப்படியா? எப்ப மாத்துறாங்க? மாத்தனே இவங்களே. 20th சம் சொல்லு. கிளாப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? டெபாசிட் ஹியர். இந்த நாள் திருப்பி உங்க கைக்கு வராது. நான் மறுபடியும் கூப்பிட்டா கூட வர முடியாது. ஆனா சொல்லி கொடுக்கறது உங்க வாழ்க்கை ஃபுல்லா தொடர்ந்து வரணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்ம போடலாமா? இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா? சம்ம போடலாம் வாங்க.